வணக்கம் நண்பா. ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட சீரீஸ் 2 இது. போன வீடியோவில் மெட்டாஸ்ப்ளாய்ட் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி காட்டியிருப்பேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் சினாரியோவில் நம்ம எப்படி இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்ன்ற இந்த டூலை யூஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே இருக்க ஐ பட்டனில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புரியும். இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் உள்ள எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்ற இந்த மாடியூலை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி காட்ட போகிறேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ரியல் லைஃப் சினாரியோவில் நம்ம எப்படி இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணுறது அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா லாங் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு சொல்கிறேன். இந்த ஹேக்கிங் ஃபீல்டை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஷண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்போ தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பெரிய ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா வர முடியும். ஓவர் நைட்டில் ஹேக்கர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒவ்வொன்றா தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னாலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், உங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்க முடியும். அதனால் கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருங்க, ஒரு டெடிக்கேஷனோடு வந்து பார்த்தீங்கன்னா இருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு நல்ல ஹேக்கராக வந்து பார்த்தீங்கன்னா மாற முடியும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் கொண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு ஒரு சின்னதான நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கேட்குற டவுட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் மெசேஜ் பண்ண முடியும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைபர் அட்டாக்ஸ் நடக்கிற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட ஒரு ஆர்கிடெக்சரை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவிலே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் பத்தலை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட ஒரு ஆர்கிடெக்சர். இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்ற இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெனிட்ரேஷன் மாடியூல்ஸ். மாடியூல்ஸ்னால் ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஆக்சிலரி, என்கோடர்ஸ், எக்ஸ்ப்ளாய்ட், நோப்ஸு, பேலோட்ஸு, இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாடியூல்ஸ் அப்படின்பாங்க. இல்லைனா பெனிட்ரேஷன் மாடியூல்ஸ் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஃப் யூஐ. யூஐ அப்படின்னா என்னென்னா இந்த ஆர்மிட்டேஜ், ஜிவிவேஷன்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எஃப் யூஐ அப்படின்ற இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடங்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெப் யூஐ கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். வெப் ப்ரௌசரில் கூட நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்ற இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஃப் பேஸ் அப்படின்பாங்க. எம்எஸ்எஃப் பேஸுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிக்கு, லாகின்னு, சிம்பிள், செஷன் அப்படின்ற நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெனிட்ரேஷன் மாடியூல்ஸ் கூடயும் ஃப்ரேம் ஒர்க் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா எம்எஸ்எஃப் கோர். இந்த கோருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பேஸு, மாடியூல்ஸ் மேனேஜர், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளகின்ஸ் மேனேஜர், ஈவெண்ட் டிஸ்பேச்சர் அப்படின்ற நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் அப்படின்ற இந்த விஷயந்தான். ஃபர்ஸ்ட் இந்த ரெக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா நிறையா கலெக்ஷன் ஆஃப் லைப்ரரிஸ், மாடியூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ஸ் அப்படின்ற இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரூபி அப்படின்ற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருந்தாங்க. மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்ல போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2003 வந்து பார்த்தீங்கன்னா இது பேர்ல் அப்படின்ற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. போக வந்து பார்த்தீங்கன்னா ரூபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 2006 என்னமோ 4 நினைக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா
ரூபி அப்படின்ற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் 2006 தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அப்புறம் போக வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் 7 அப்படின்ற இந்த கம்பெனி கூட இன்டர் கனெக்ட் பண்ணி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் போர்ட்டபிள் நெட்வொர்க்காக தான் இருந்துச்சு. ஸோ போக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேலோடு எக்ஸ்ப்ளாய்ட்டு இதெல்லாம் நிறையா போட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டூலாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக மாறிடுச்சு. ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் டூல்ஸ் அப்படின்பாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் அப்படின்பாங்க. ஸோ இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஹெவி ஃப்ரேம் ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா மாறி நிற்கிது. ஸோ இதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்ற இந்த விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ப்ளாய்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னா என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் ஆஃப் கோட் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஆஃப் டேட்டா அப்படின்பாங்க. ஸோ தமிழில் சொல்ல போனோம் அப்படின்னா ஊடுருவுறது அப்படின்பாங்க. போன வீடியோவிலே நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் உள்ள வல்னரபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட ஆக்சிஸை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்அத்தரைஸ்ட் ஆக்சிஸ் அப்படின்பாங்க. அன்அத்தரைஸ்ட் ஆக்சிஸ் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் உள்ள பர்மிஷனே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆக்சிஸை வந்து பார்த்தீங்கன்னா தரும். ஸோ அதோட பெர்மிஷனே இல்லாமல் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 விதமான எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட். ஸோ ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னா என்னென்னா விச் மீன்ஸ் ரிமோட்டாக ஒரு மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. அது நெட்வொர்க் மூலியமாகவும் இருக்கலாம், சம்திங் வேறு ஏதோ முக்கியமாக ஒரு ரிமோட்டாக ஒரு இன்ட்ராக்ஷனே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது பேர் தான் ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்பாங்க. ஸோ லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னா என்னென்னா அந்த சிஸ்டத்தோட ஃபிசிக்கல் ஆக்சிஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கணும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்சிஸ் அப்புறம் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது பேர் தான் லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்பாங்க. ஸோ நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ அது பேர் என்னதுன்னா ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்பாங்க. ஸோ ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட் பற்றி ஒரு டெமோ வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அந்த மிஷினுக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பேலோடும் அனுப்பலை, எந்த விதமான எதுவும் இன்ட்ராக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணல. ஸோ ரிமோட்டாக ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சர்வீஸ் என்ன ரன் ஆகுதோ அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பேன். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இது ரெண்டும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நாம் இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட்குள்ளே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக போவோம். ஸோ உங்களோட மெட்டாஸ்ப்ளாய்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2099 எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன் மெட்டாஸ்ப்ளாய்ட்டு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சர்ச் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் எக்ஸ்ப்ளாய்ட்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லா எக்ஸ்ப்ளாய்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா எக்ஸ்ப்ளாய்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ எக்ஸ்ப்ளாய்ட்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ என்னோட கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ நீங்கள் வேணும்னா ஷோ எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ இது லோட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ நீங்கள் வேணும்னா ஷோ எக்ஸ்ப்ளாய்ட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி காட்ட போகிறேன் அப்படின்னா லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட போகிறேன். ஸோ போன வீடியோவில் ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ போன வீடியோவில் நிறையா விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். பிகாஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஆஃப் வைரஸ் டோட்டல் அப்படின்ட்டு இன்னொரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் கூட சேர்ந்தது தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஆன்டி வைரஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறதுக்காக எம்எஸ்ஆஃப் வைரஸ் டோட்டல் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏபிஐக்கு. ஸோ இதை உங்களோட பேலோடில் இன்ஜெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். ஸோ நீங்கள் எம்எஸ்ஆஃப் வைரஸ் டோட்டல்
ஹெல்ப்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃப் எக் ஹண்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். எக் ஹண்டர் -Hன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எக்கன்ட்ரோட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எக் ஹண்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செல் கோட் அப்படின்பாங்க. இட்ஸ் அனதர் டைப் ஆஃப் செல் கோட் அப்படின்பாங்க. ஸோ இந்த செல் கோட்லாம் எங்கே கேள்விப்படலாம்னா இந்த பஃபர் ஓவர்ஃப்ளோ சீரிஸ்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இந்த இமேஜில் இருக்கிறத பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் கோட் அப்படின்பாங்க. ஸோ இந்த ஷெல் கோடை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த எக் ஹண்டர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அதை பற்றியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ பொறுமையாக எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கற்றுப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு 2 விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட். ஸோ ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி போன வீடியோவில் கடைசியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். ஸோ லோக்கல் ப்ரிவிலேஜ் எடுக்கிறதுக்காக இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். ஸோ அடுத்து நீங்கள் ஷோ ஆப்ஷன்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஷனை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கணும். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ விண்டோஸ் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகுது என் மிஷினு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி பண்ண முடியல. ஸோ ரியலி சாரி. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்டக் ஆகுது. ஸோ வேறு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கணும். ஸோ லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் ஒரு ஃபிசிக்கல் ஆக்சிஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கணும். ஸோ அது ஒரு செஷனை எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ எதுக்காக இந்த லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ சில கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெட் சிஸ்டம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மெட்டர்பிட்டரில். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் ஆக்சிஸ் டினைன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷனை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண விட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கலாக ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போடுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை போடும் போது உங்களுக்கு இந்த மாதிரி கமாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒர்க் ஆகாமல் இருந்த கமாண்ட்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்டாக யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட்லாம் அவ்வளோக்கோ யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேராக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸு. ஸோ இது என்னால் வந்து பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண முடியல. பிகாஸ் நான் அந்த ஓப்பன் பண்ண என்னோடய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆகுது. ஸோ கண்டிப்பாக இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட் பற்றி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கோச்சிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக இதை பற்றின ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ பேக்கெண்டில் இருக்க எல்லா வீடியோஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முன்னாடி பழசில் போட்ட எந்த வீடியோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதில்லை. ஸோ லைட்டாக சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்லாம் இன்ஸ்டால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி எனக்கோ ஒரு மிஷின் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட் பற்றி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எனக்கோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி நான் ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்
லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். பார்ட் 2 வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா போன வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனிகாவ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கோட் அப்படின்ற என்னோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணுற அந்த சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ணுற அந்த லைக்கும் ஷேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ போட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் என்னை ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் தமிழ் கோட் அப்படின்ற என்னோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணுற இந்த சப்ஸ்கிரைப் தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ போட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்புகிறேன். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின டெமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த டுட்டோரியலை கடைசியாக முடிக்கும் போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்கி. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.